வணக்கம் நண்பர்களே, பாபா தமிழ் சேனலாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு நீங்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அப்படி ஒரு தட்டு விட்டீங்க. காரணம், நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துள்ளும். இதுவரைக்கும் உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இலங்கையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்று போட்டியினுடைய நேற்றைய 2 போட்டிகள் இடம்பெற்றது. இது தொடர்பாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையில் நேற்று இரவு இடம்பெற்ற போட்டியாக இடம்பெற்ற போட்டி கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் அதே போல கேண்டி ஃபால்கஸ் அணிகளான போட்டி இடம்பெற்றது. இரவு போட்டியாக இடம்பெற்ற போட்டி. இந்த போட்டியிலே முதலிலே துடுப்படுத்தாடிய கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியினர் மொத்தமாக 198 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 7 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையிலே கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கையாக சதிர சமரவிக்ரம பெற்றிருந்தார். அவர் ஒரு விக்கெட் கீப்பர், இலங்கை அணியினுடைய அதே போன்ற சிறந்த துடுப்பாட்ட வீரரும் கூட. அவர் 48 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 28 பந்துகளுக்கு மிக சிறப்பான முறையிலே அவருடைய ஒரே ஒரு 6 அடித்திருந்தார். மற்றது 7 பவுண்டரிகள் அடித்திருந்தார். கவர் டிரைவ் உண்மையிலே அருமையாக இருந்தது. பவர் பிளேயிலே அவர் சிறப்பாக விளையாடக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர். அவர் மொத்தமாக 48 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் 28 பந்துகளுக்கு. அதே போல நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் திஸ்ஸர பெரேரா சிறப்பான முறையில் அவருடைய தலைவர் 38 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் 28 பந்துகளுக்கு. 30 பந்துகளுக்கு 38 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அணியுடைய தலைவர் திஸ்ஸர பெரேரா. மொத்தமாக 198 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 7 விக்கெட்டுகளை இழந்து கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியினர். கேண்டி ஃபால்கஸ் அணியினுடைய பந்துவீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் வனிந்து ஹசரங்க 2 ஓவர்கள் பந்துவீசி 30 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். வனிந்து ஹசரங்க 4 ஓவர்கள் பந்துவீசி 30 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். அதே போன்று கசுன் ராஜித்த 2 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். 4 ஓவர்கள் பந்து வீசி 56 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய கேண்டி ஃபால்கஸ் அணியினர் 147 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டார்கள். சகல விக்கெட்டுகளையும் இழந்து கேண்டி ஃபால்கஸ் அணி சார்பாக தினேஷ் சாந்திமல் மாத்திரம் சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி இருந்தார். 26 பந்துகளுக்கு 38 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதே போன்று அணியுடைய தலைவர் வனிந்து ஹசரங் 14 பந்துகளுக்கு 25 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இந்த போட்டியிலே மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசி மிக சிறப்பான முறையிலே பந்து வீசியிருந்தார் பாகிஸ்தான் அணியினுடைய சுலல் ஜாம்பவான் சகலுதுரை வீரர் சதாப் கான் என்று தான் நாங்கள் கூற வேண்டும். அதாவது இம்முறை இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்று போட்டியினுடைய முதலாவது ஹேட்ரிக்கினை பெற்றிருக்கின்றார் சதாப் கான் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு. தொடர்ச்சியாக 3 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் சதாப் கான். ஹேட்ரிக் சாதனை படைத்திருக்கின்றார் நேற்றைய போட்டியில் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. மொத்தமாக 4 விக்கெட்டினை அவர் கைப்பற்றியிருந்தார். 22 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 4 ஓவர்கள் பந்து வீசி அதே போல் துனித் வெள்ளாலகே 4 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். 20 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 3.5 பந்து வீச்சு பிரதியிலே 147 ஓட்டங்களுக்குள் அப்படியே சுருந்து விட்டார்கள் கேண்டி ஃபால்கஸ் அணியினர். இந்த போட்டியிலே முதலாவது வெற்றியினை பதிவு செய்திருக்கின்றார்கள். லங்கா பிரீமியர் லீக்கினுடைய தன்னுடைய முதலாவது வெற்றியினை பதிவு செய்திருக்கின்றார்கள் கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியினர். அடுத்த போட்டியாக இடம்பெற்ற போட்டி ஜாஃப்னா லைகா ஜாஃப்னா கிங்ஸ் அதே போன்று கோல் மாவஸ் அணிகளான போட்டி இடம்பெற்றது. இந்த போட்டியிலே முதலில் துடுப்படுத்தாடிய ஜாஃப்னா கிங்ஸ் அணியினர் மொத்தமாக 177 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 7 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் லைகா ஜாஃப்னா கிங்ஸ் அணி சார்பாக அவிஷ்க பெர்னாண்டோ சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி இந்த அரை சதத்தினை பெற்றிருந்தார். குறிப்பாக இந்த போட்டியிலே 4 பேர் அரை சதத்தினை பெற்றிருந்தார்கள். லைகா ஜாஃப்னா கிங்ஸ் அணி சார்பாக 2 பேரும் அதே போன்று கால் மாவஸ் அணி சார்பாக 2 பேரும் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய விடை. அந்த வகையிலே அவிஷ்க பெர்னாண்டோ 59 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் 48 பந்துகளுக்கு. அதே போன்று 10 நிசங் 51 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் 33 பந்துகளுக்கு. அதே போன்று சரித் அசலங்க 33 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் 15 பந்துகளுக்கு. கோல் மாவஸ் அணியினுடைய பந்துவீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஜஹூர் கான் 4 ஓவர்கள் பந்து வீசி 3 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் 34 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து பதிலுக்கு துடுப்படுத்தாடிய 179 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 5 விக்கெட்டுகளை இழந்து கோல் மாவஸ் அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அலெக்ஸ் ஹேல் 65 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் 45 பந்துகளுக்கு. அதே போன்று நிரோஷன் டிக்வல்ல 47 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் 27 பந்துகளுக்கு. அதே போன்று ஜானித் லியனகே 25 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் 13 பந்துகளுக்கு. இந்த போட்டியிலே வெற்றியடைந்து கொண்டார்கள் கோல் மாவஸ் அணியினர். அதாவது நடந்து கொண்டிருக்கக்கூடிய லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்று போட்டியினுடைய ஒரு புதிய அணி புதிய உரிமையாளர் தன்னுடைய முதலாவது வெற்றியினை பதிவு செய்திருக்கின்றார்கள் கோல் மாவஸ் அணியினருக்கு. இதே போன்று மற்றொரு சுவாரஸ்யமான காணொளியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.